வெடிர் போத்து ஆங்கில பெயர் ஹோட்சின். இது அமேசான் படுகையின் சதுப்பு நிலங்கள், ஆற்றை ஒட்டிய காடுகள் மற்றும் அலையாத்தி காடுகள் மற்றும் தென் அமெரிக்காவின் ஒரினோகோ வடிநிலம் ஆகியவற்றில் காணப்படும் ஒரு வெப்பமண்டல பறவையாகும். இப்பறவையின் இளம் உயிரிகள் அவற்றின் 2 இறக்கை விரல்களில் நகங்களை கொண்டிருக்கும். ஒபிஸ்தோகோமஸ் பேரினத்தில் காணப்படும் ஒரே ஒரு உறுப்பினர் இந்த பறவை மட்டுமே ஆகும். ஒபிஸ்தோகோமஸ் என்ற பண்டைய கிரேக்க சொல்லுக்கு பின்பகுதியில் நீண்ட முடி என்று பொருள். இப்பறவையின் தலையின் பின்பகுதியில் காணப்படும் பெரிய முடியை குறிப்பிட இந்த வார்த்தை பயன்படுகிறது. இக்குடும்பத்தில் உயிர் வாழும் பேரினம் இது ஒன்று மட்டுமே ஆகும். இக்குடும்பத்தின் வகை பட்டியலானது விவாதத்திற்குரிய பொருளாக உள்ளது. இதை பற்றிய தெளிவான வகைப்படுத்தல் இன்னும் செய்யப்படவில்லை. வெடிர்போத்தின் நீளம் சுமார் 65 சென்டிமீட்டர் மற்றும் நீண்ட கழுத்து மற்றும் சிறிய தலை. இது மெரூன் நிற கண்களுடன் இறகுகள் இல்லாத நீல நிற முகத்தை கொண்டுள்ளது. மேலும் அதன் தலையில் ஒரு கூரான முகடு உள்ளது. நீளமான பழுப்பு நிற வால் வெண்கல பச்சை முனையுடன் ஒரு பரந்த வெண்மை முடிவில் உள்ளது. மேல் பகுதிகள் கருமையானவை. இறக்கையின் உரைகளில் பழுப்பு நிற விளிம்புகள் கொண்ட மேலங்கி மற்றும் முதுகில் கோடுகளுடன் காணப்படும். இது சத்தமில்லாத பறவையாகும். மேலும் பலவிதமான கரகரப்பான கூக்குரல்களை எழுப்புகிறது. இந்த அழைப்புகள் பெரும்பாலும் சிறகு பரவுதல் போன்ற உடல் அசைவுகளுடன் தொடர்புடையவை. வெடிர்போத்து குஞ்சுகள் ஒவ்வொரு இறக்கையிலும் 2 நகங்கள் உள்ளன. குஞ்சு பொரித்த உடனேயே அவர்கள் இந்த நகங்களையும் அவற்றின் பெரிதாக்கப்பட்ட கால்களையும் பயன்படுத்தி தண்ணீரில் விழாமல் மரக்கிளைகளை சுற்றி வளைக்க முடியும். பெரியவர்கள் சத்தத்துடன் பறந்து வேட்டையாடுபவரின் கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள். அதே நேரத்தில் குஞ்சுகள் கூட்டை விட்டு நகர்ந்து முட்களுக்கு இடையில் ஒளிந்து கொள்கின்றன. இருப்பினும் கண்டுபிடிக்கப்பட்டால் அவை தண்ணீருக்குள் விழுந்து மேற்பரப்பிற்கு அடியில் நீந்தி தப்பி பின்னர் அவற்றின் நகங்கள் கொண்ட இறக்கைகளை பயன்படுத்தி கூட்டின் பாதுகாப்பிற்கு மீண்டும் ஏறும். இது சதுப்பு நிலம் மற்றும் நதி வாழ்விடங்களில் வளரும் தாவரங்களின் இலைகளை மற்றும் குறைந்த அளவு பழங்கள் மற்றும் பூக்கள் சாப்பிடுகிறது. அது உணவை தேடி கிளைகளில் சுற்றித் திரிகிறது. இந்த இனம் ஒரு காலத்தில் 50க்கும் மேற்பட்ட தாவரவியல் இனங்களின் இலைகளை உட்கொள்வதாக அறியப்படுகிறது. வெனிசுலாவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் இதன் உணவில் 80% இலைகள், 10% பூக்கள் மற்றும் 8% பழங்கள் இருந்தன. பூச்சிகள் அல்லது பிற விலங்குப் பொருட்களை உண்பது முற்றிலும் சந்தர்ப்பவாத அல்லது தற்செயலானது. நன்றி. ஹலோ உறவுகளே, உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.